Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்ல இருக்கக்கூடிய மசால் பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம கரம் மசாலா ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கரம் மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நல்ல மணமா இருக்கும். அதுவும் நம்ம வீட்லயே மசால் பொருள் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம சமைக்கும்போது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லா மசால் பொருளையும் நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். அப்பதான் எல்லா பொருளையும் அளந்து எடுக்க கரெக்டா இருக்கும். நான் வந்து இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ஸ்பூனை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட மெஷர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில், இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து டீஸ்பூன், இது வந்து டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்ல போகிறதுனால உங்களுக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் எடுத்து அளக்கும்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள் மெஷர்மெண்ட். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறமா மல்லி விதை சேர்த்துக்க போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டோம்னா அப்புறமா கரம் மசாலா வந்து டேஸ்ட் இருக்காது, தீஞ்சு போன மாதிரி தான் ஸ்மெல் வரும். மல்லி விதையை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். நம்ம வறுக்கும் பொழுது மல்லி விதையோட மனம் வந்து சூப்பராக வரும். நல்லா மனம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ இந்த 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா மசாலா பொருளுமே வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது. நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருளையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கிறேன். 25 ஏலக்காய் எடுத்துருக்கேன். பட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு 6 துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜாவித்ரி வந்து 3 எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். 4 அன்னாச்சி பூ, பிரியாணி இலை வந்து 7 எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இலையை வந்து 2ஆக கூட பிச்சு போட்டு வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த பிளேட்லேயே மாற்றிக்கிறேன். வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறணும். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து நம்ம ஜாவித்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். வீட்டில் ஒரு வேளை இருந்ததுன்னா இதை சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் கரம் மசாலா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால கரம் மசாலா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா நம்ம வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கரம் மசாலாவுக்கு நம்ம தனியாக போய் கடையில் வந்து எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பொருள் தான் நான் சொன்ன மாதிரி ஜாவித்ரி மட்டும்தான் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அதை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் வேணும்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கலாம். மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு தான் நம்ம வந்து கரம் மசாலா இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். நான்வெஜ் ரெசிபிக்கெல்லாம் கரம் மசாலா வந்து சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மசால் குழம்புங்கள்லாம் செய்யும்பொழுது கரம் மசாலா சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்டில் செய்கிற கரம் மசாலாவை யூஸ் பண்ணும்போது அதோட மனமே வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் கரம் மசாலா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை பிரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.